கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று கூறுகிறது. இது நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் இருக்கும்போது நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்மால் முடியவே முடியாது. நம்முடைய முகமே அதை காட்டி கொடுத்துவிடும், நாம் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று. அப்புறம் எப்படி நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதுதான் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கும் ஸ்லாக்கியம். நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்களை பார்த்தீர்களானால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரே கஷ்டம்தான் வந்திருக்கும். ஆனால் நம் தேவன் நம்மை அந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுத்து விடுதலை கொடுத்திருப்பார். நிறைய பேர் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் அப்படியே போய் விடுகிறார்கள். சில பேர் மரணத்தையும் சந்திக்கிறார்கள். நீங்களே உங்கள் அருகில் உள்ளவர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கலாம். ஆனால் நமக்கு அதுதான் தேவன் தரும் பெரிய ஸ்லாக்கியம். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை உண்டு. மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே தான் வேதம் என்ன சொல்கிறது? நம் கவலைகளை எல்லாம் இயேசுவிடம் ஒப்படைத்துவிட்டு, தேவனே நீர் பார்த்து கொள்ளும் என்று விசுவாசத்தோடு நாமும் நம் தேவன் நம் கஷ்டத்தை, வேதனையை, கண்ணீரை மாற்றி போடுவார், அதை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது நம் தேவனும் நம் இருதயத்தை பார்த்து, என் மகன் என் மீது எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறார்களே என்று அவருடைய உள்ளமும் மகிழும். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கும் அருளி செய்து நம்மையும் மகிழ்ச்சி அடைய செய்வார். நீங்கள் அப்படி தேவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள். இன்றே ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்வில் செய்வார். தேவன் உங்களுக்கும் கண்டிப்பாக உதவி செய்வார். கவலைப்படாதேயுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஆமீன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.